நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரேடிங் இன் த ஜோன் பை மார்க் டக்ளஸ். சாப்டர் 8 என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது சத்யன் ரங்கநாதன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டரில் 5 அடிப்படையான மார்க்கெட் குறித்த உண்மைகளை பார்த்தோம். அதை எப்படி நம்ம மூளையில் ஒருங்கிணைக்க போகிறோன்றது தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்பிக்கைனா என்ன, அதனுடைய இயல்பு பண்புகள் என்னன்னு நாம் முதல்ல புரிஞ்சிக்கணும். இந்த சாப்டர்லையும் அடுத்து வர 2 சாப்டர்லையும் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் தான் ஒரு ட்ரேடராக நாம் நம்மளோட குறிக்கோள் அடையிறதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை நமக்கு புரிய வைக்க பெரிதும் உதவ போகுது. அடிப்படையில் மார்க்கெட்டுன்றது தொடர்ந்து வரக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். இதனால் சில பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலியமாக இதை நம்மளோட எட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு எட்ஜும் மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குன்றத சொல்கிற ஒரு இண்டிகேஷன் தான். ஆனால் நம்ம மைண்ட் அந்த இண்டிகேஷனை ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்குது. அதாவது மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் மூவ் ஆனால் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அவுட்கம் வருன்ற மாதிரி. ஆனால் நடைமுறையில் ஒவ்வொரு பேட்டர்னும் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு தான். ஒரே மாதிரி 2 நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி தோணலாம். மேலோட்டமாக பார்த்தா ஒரே மாதிரியும் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பேட்டர்னுக்கு பின்னாடியும் இருக்கிற ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக மாறுபடுறாங்க. ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது அதில் பங்கு பெற்ற ட்ரேடர்ஸும் அடுத்து ஃபார்ம் ஆகிற பேட்டர்ன் அதே மாதிரி இருந்தாலும் அதில் பங்கு பெறுற ட்ரேடர்ஸ் நிச்சயமாக ஒன்றா இருக்க மாட்டாங்க. அதனால் ஒவ்வொரு பேட்டர்னோட விளைவும் சீரற்றது, அதாவது ரேண்டம். ஆனால் நம்மோட மூளை எப்பவும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்தி தான் பார்க்கும், ஞாபகம் வச்சுக்கும். இதுதான் ஒவ்வொரு பேட்டர்னையும் தனித்தனி நிகழ்வாக பார்க்காம அதை ஒரு கன்ஃபர்மேஷனாக தேட முக்கிய காரணம். ஒவ்வொரு எட்ஜ்லையும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் நமக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகளை மார்க்கெட் தருது. அதாவது நாம் ட்ரேட் எடுக்கலாம், வெளியே வரலாம், ப்ராஃபிட் எடுக்கலாம், லாஸஸ் கட் பண்ணலாம், இல்லைனா பொசிஷனை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். அதாவது மார்க்கெட்டோட கண்ணோட்டத்தில் ட்ரேடர்ஸ்க்கு ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. அதில் நாம் எப்படி வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் செய்யலாம். அந்த மொமெண்ட்டையும் அதில் வர ஆப்பர்ச்சுனிட்டியையும் சரியாக கையாள முடியாமல் நம்மளை எது தடுக்குது? பயம்தான். பயத்தினுடைய காரணம் என்ன? மார்க்கெட் கண்டிப்பாக இல்லை. இதை பல இடங்களில் நாம் விரிவாக பார்த்துருக்கோம். மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மட்டும்தான் காட்டுது. அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எதுவுமே இல்லை. மார்க்கெட் எப்பவுமே நியூட்ரல் தான். அந்த பயத்தை மார்க்கெட் நமக்கு தரல அப்படின்னா இந்த பயத்துக்கான காரணம் என்ன? நாம் ஒரு தகவலை எப்படி பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உணர்றோன்றது தான். இங்கே தான் நம்பிக்கைகள் வருது. நாம் எதை உண்மைன்னு நம்புகிறோமோ அதை பொறுத்து தான் ஒரு தகவலை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதும் மாறும். நம்ம மூளையோட ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்திக்கிற தன்மையும் வலியை தவிர்க்கிற முறையும் இந்த நம்பிக்கைகளோடு சேரும்போது அது நம்மளோட 5 புலன்களையும் ஒத்துழைக்க வைக்குது. நாம் ஒரு விஷயத்தை உணர்கிற விதத்தை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடும். நாம் எதை உண்மைன்னு நம்புகிறோமோ அதுவும் நாம் என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுவும் ஒன்றாகவே மாறிடும். அடுத்தது என்ன நடக்கணும்னு நாம் விரும்புகிறோமோ அதுதான் எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு மொமெண்ட்டும் தனித்துவமானதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் கொடுக்குற தகவல்கள் நாம் ஏற்கனவே பார்த்துருந்த பேட்டர்ன்ஸோட ஒத்துப்போச்சுன்னா நம்ம மைண்ட் அந்த 2 தகவல்களையும் இணைச்சி தான் பார்க்கும். இந்த இணைப்பு தான் நாம் உணர்கிற பயம், ஏமாற்றம், கோபமாக உருவெடுக்குது. நாம் ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்கும்போது நம்மளோட எதிர்பார்ப்பும் அது கூட சேர்ந்து ஒன்று போலவே தெரியும். அதனால் அதுதான் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட உண்மை மாதிரி தோணும். அந்த தகவல் நமக்கு கான்ஃபிடென்ஸை கொடுத்ததுன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். அதுவே பயத்தை கொடுத்ததுன்னா பயப்படுறோம். நமக்குள்ள உணர்கிற எனர்ஜிக்கு விரோதமாக நாம் நடக்க முடியாது. நாம் எப்படி ஃபீல் பண்ணுறோன்னு நமக்கு நிச்சயமாக தெரியும்னா நாம் ஃபீல் பண்ணுற உண்மை என்னன்னு நமக்கு நிச்சயமாக தெரியும். இதில் பிரச்சனை என்னன்னா, நாம் எப்படி ஃபீல் பண்ணுறோன்றது நிச்சயமான உண்மையாகவே இருந்தாலும் இந்த மனநிலையை தூண்டுறதுக்கு காரணமாக இருக்கிற நம்மளோட நம்பிக்கைகள் மார்க்கெட்டோட ஒத்து வராமல் போகலாம். அந்த நாய் சின்ன பையன் எக்ஸாம்பிளை ஞாபகப்படுத்தி பாருங்க. அவனை பயமுறுத்தின முதல் நாயினால் அவனுக்கு பயம். எல்லா நாயும் கடிக்க போகிறதில்ல,
ஆனால் நாயினாலே கடிக்கும்ன்ற அவனோட நம்பிக்கை, பயத்திலிருந்து அவனை பாதுகாக்க அவனோட மூளை செய்கிற யுக்தி, இது ரெண்டும் சேர்ந்து அவனுக்கு நாயினாலே பயம்னு ஆயிடுது. இதுதான் அவனை பொறுத்த வரைக்கும் உண்மை. ஏன்னா அவன் பார்த்த நாய் அப்படி. நாய்கள் கிட்ட இருந்து இதை தான் எதிர்பார்க்கலாம்னு அவன் திடமாக நம்புகிறான். இதுதான் அவனோட பயத்துக்கு காரணம். இதுவே தான் நாம் மார்க்கெட்டில் பார்க்குறோம். இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும்னு நாம் நம்புகிறோம். ஆனால் நிஜத்தில் பல விஷயங்கள் மார்க்கெட்டை மாற்றக்கூடியதாக இருக்குது. எப்போ நமக்கு என்ன நடக்கும்னு தெரியும்னு நினைக்கிறோமோ அப்போவே மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்க மறந்துடுறோம். மற்ற விஷயங்கள்னு நாம் சொல்கிறது என்னன்னா, நாம் ட்ரேட் பண்ணக்கூடிய நேரத்தில் உள்ளேயோ வெளியேயோ போக வெயிட் பண்ணுற பல ட்ரேடர்ஸ் பற்றி தான். அதனால் மார்க்கெட்டில் எந்த நேரம் என்ன நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரியுன்ற எண்ணத்தை மார்க்கெட்டில் காட்டக்கூடாது. நமக்கான எட்ஜ் இருக்குதா, எவ்வளவு ரிஸ்க் நாம் எடுக்கலான்ற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும்ன்றதை புரிஞ்சிக்கணும். நம்மளோட குறிக்கோள் என்ன? மார்க்கெட்டில் நம்ம எல்லோரோட குறிக்கோளும் ஒன்று தான். அது பணம் சம்பாதிக்கிறது. ஒரு வின்னிங் ட்ரேட் எடுக்கிறதோ இல்லை தொடர்ந்து 5-6 வின்னிங் ட்ரேட் எடுக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு இந்த புத்தகமும் தேவையில்லை. ஆனால் தொடர் வெற்றி வேணும்னா அதுக்கு ஸ்கில் தேவை. நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணி ஸ்கில்டாக மாற்றிட்டோன்னா தொடர்ந்து ட்ரேடிங்கில் பணம் பண்ணலாம். அதனால் நம்மோட ஃபோக்கஸ் பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கக்கூடாது. ட்ரேடிங்கை ஒரு கருவியாக உபயோகித்து ஸ்கில்லை டெவலப் பண்ணினோம்னா கண்டிப்பாக பணம் தானாக வரும். சரி, ஸ்கில்னா என்ன? நம்மளோட மைண்டை எப்போ கவலையற்ற அதே சமயம் ஒரு குறிக்கோளுடைய நிலையில் வைக்கிறோமோ அப்போ மார்க்கெட் கொடுக்குற தகவல்களை சரியாக கிரகிச்சு முறையாக ட்ரேடிங் பண்ணுவோம். இப்படியே பழகும்போது தொடர் வெற்றி சாத்தியமாகும். கவலையற்ற மனநிலைனா என்ன? கவலையற்றது அப்படின்றது நம்பிக்கையான மனநிலை, ஆனால் பரவசமான மனநிலை இல்லை. இந்த மனநிலையில் நாம் இருக்கும்போது பயமோ தயக்கமோ அழுத்தமோ இருக்காது. ஏன்னா பயத்துக்கான காரணங்களை முழுக்க தவிர்த்துடுறோம். ரிஸ்கை முழுசாக ஏற்றுக்கிறோம். ரிஸ்கை ஏற்றுக்கும் போது வெற்றியோ தோல்வியோ ரெண்டையுமே ஒரே மாதிரி தான் பார்ப்போம். இந்த மனநிலைக்கு வர்றதுக்கு நாம் போன சாப்டரில் பார்த்த 5 அடிப்படை உண்மைகளை நம்மோட அடிப்படை நம்பிக்கைகளாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போதான் மூளைக்கும் மார்க்கெட்டுக்குமான முரண்பாடுகளை நீக்க முடியும். சார்பு நிலையற்ற தன்மைனா என்ன? அதாவது பயாஸ்டாக இல்லாமல் இருக்கிறதுனா என்ன? மார்க்கெட் குறித்த எல்லா விஷயங்களும் எந்த மாற்றமோ தடங்களோ இல்லாமல் நம்ம மைண்டுக்கு தெரியறது தான் சார்பு நிலையற்ற நிலை. அதாவது உங்கள் பயத்தினால மூளை சில தகவல்களை ஒதுக்கிறதோ மறைக்கிறதோ இல்லாமல் இருக்கிறது. நம்மளை நாமளே தயார் நிலையில் வச்சுக்கிறதுனா என்ன? மார்க்கெட் தர தகவல்களை நாம் சரியான முறையில் பார்க்கணும்னா நம்மளை நாமளே தயார் நிலையில் வச்சுக்கணும்னு இந்த புத்தகம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே வரோம். அப்படின்னா நாம் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டியது இல்லை. நாம் ஜெயிக்கவோ தோல்வியை தவிர்க்கவோ முயற்சி செய்யலை. நாம் விட்ட பணத்தை பிடிக்கவோ ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணவோ ட்ரை பண்ணலை. ஆனால் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்புகள் வரும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பை சரியாக கையாள நம்மளை நாமளே தயார் நிலையில் வச்சுருக்கோம். நவ் மொமெண்ட்னா என்ன? நம்மளோட கடந்த கால ட்ரேடிங் அனுபவம் எவ்வளவு வேணும்னாலும் நம்மளோட இன்னைய ட்ரேடிங் அனுபவத்தோட ஒத்து போகலாம். ஆனால் அது ரெண்டும் ஒன்று இல்லைன்னு நாம் உணரணும். இப்போ அடிப்படையான 5 உண்மைகள் எப்படி ஸ்கில்ஸோட சம்மந்தப்படுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்த்தது எனிதிங் கேன் ஹேப்பன். அதாவது மார்க்கெட்டை பொறுத்தவரை எது வேணும்னாலும் நடக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் எப்பவுமே நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒரே ஒரு ட்ரேடர் போதும் மார்க்கெட்டோட போக்கையே மாற்றுறதுக்கு. நீங்கள் எவ்வளவு பணம் நேரம் உழைப்புன்னு அனாலிசிஸ்க்காக செலவு பண்ணியிருந்தாலும் இதுதான் மாறாத ஒரே உண்மை. இதை மீறி உங்கள் மைண்டு வேறு ஏதாவது சொல்லுதுன்னா இன்னும் முரண்பாட்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். பணம் சம்பாதிக்க அடுத்தது என்ன நடக்கும்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு எட்ஜ் வரையறுக்கிற வெற்றி தோல்விக்கு இடையில சீரற்ற பல காரணிகள் இருக்கு. அதாவது கடந்த கால அனுபவங்களை வச்சு அடுத்த 20 ட்ரேடில் 12 ட்ரேடு வின்னாவும்
8 ட்ரேடிங் லூசிங்னு கெஸ் பண்ணலாம். ஆனால் அது எந்த வரிசையில் அமையும்? அதாவது தொடர்ந்து 12 வெற்றி 8 தோல்வியா, இல்லைனா வெற்றி தோல்வி மாறி மாறி வருமான்ற வரிசை நமக்கு தெரியாது. அதே போல வின்னிங் லூசிங்கில் எவ்வளவு பணத்தை எடுப்போம்னோ இல்லை எவ்வளவு பணத்தை விடுவோம்னோ தெரியாது. இதுதான் ட்ரேடிங்கை ஒரு நம்பர் கேமாக பார்க்க வைக்குது. இந்த கான்செப்டை நம்ம முழுசாக நம்பினோம்னா சரி தப்புன்றது எல்லாம் முக்கியத்துவம் இழந்துருது. நடக்க சாத்தியமான விஷயங்களில் நம்மளோட எதிர்பார்ப்புகள் ஒத்துப்போக ஆரம்பிச்சிடும். எதிர்பார்க்கறது நடக்காமல் போகிறப்ப நாம் ஃபீல் பண்ணுறது தான் இமோஷனல் பெயின்னு சொல்கிறோம். இது மிகப்பெரிய தாக்கத்தை நமக்கு கொடுக்கும்னு பல இடத்துல பார்த்துருக்கோம். இந்த தாக்கம் நமக்கு மார்க்கெட் கொடுக்குற எல்லா தகவல்களையும் மூளையை பார்க்க விடாமல் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற தகவல்களை மட்டும் பார்க்க வச்சு பயத்தை உருவாக்கிடும். கண்டிப்பாக தப்பு பண்ணுவோம். இதுவே மார்க்கெட்கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னா தப்பாயிடுமோன்ற பயம் இருக்காது. இந்த பயம் இல்லைன்னா ப்ராஃபிட்டை முழுசும் எடுக்காமல் நாம் வெளியே வர மாட்டோம். ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் நாம் எடுத்தே தீரணும்னு நினைக்காதப்போ எங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகிடுமோன்னு கவலைப்பட மாட்டோம். 1. நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கான்னு ட்ரேடுக்கு முன்ன பார்க்கணும். 2. எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த ட்ரேடை பண்ணலாம். 3. பணம் சம்பாதிக்க அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 4. மார்க்கெட்டில் எப்போ வேணும்னாலும் எது வேணும்னாலும் நடக்கலாம். இந்த 4 விஷயங்கள் மட்டும் நல்லா தெரிஞ்சா போதும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மார்க்கெட் எப்படி உங்களை தப்பான முடிவு எடுக்க வைக்கும்? உங்களோட மூளை உங்களை இமோஷனல் பெயின்லேருந்து பாதுகாக்க எந்த விஷயங்களை மறைக்க ட்ரை பண்ணும்? எதுவுமே இருக்காது. எதுவும் நடக்கலாம்னோ அடுத்தது என்ன நடக்கும்னு தெரிய வேணான்னு நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக எப்பவும் சரியான முடிவு தான் எடுப்பீங்க. உங்களோட எதிர்பார்ப்புகள் எப்பவும் மார்க்கெட் கொடுக்குற தகவல்களை ஒத்தே இருக்கும். இது இமோஷனல் பெயினை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடும். தொடர் தோல்வி கூட உங்களை பாதிக்காது. ஏன்னா இது ஒரு நம்பர் கேம்னு நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. உங்களோட எட்ஜ் சாதகமானதாக இருந்தால் ஒவ்வொரு தோல்வியும் கூட உங்களை வெற்றிக்கு பக்கத்தில் கொண்டு போகும். இத்தனையையும் நீங்கள் முழுசாக நம்பினா தோக்குற ட்ரேட் கூட உங்களை பாதிக்காது. எந்த ஒரு ட்ரேடுக்கும் வெற்றி தோல்விக்கிடையில் ஒரு சீரற்ற பங்கீடு இருக்கும். ஒவ்வொரு தோல்வியும் உங்களை வெற்றிக்கு பக்கத்தில் கொண்டு செல்லும்னா நீங்கள் அடுத்த எட்ஜுக்காக ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதில் எந்த தயக்கமும் இருக்காது. ஆனால் அப்படி இல்லாமல் ட்ரேடிங்னா அனாலிசிஸ் முக்கியம்னோ நாம் சரியாக பண்ணுறது முக்கியம்னோ நினச்சிங்கன்னா ஒவ்வொரு எட்ஜையும் இது சரியாக வருமா இல்லையான்ற கோணத்திலேயே பார்ப்பீங்க. அப்போது இந்த ட்ரேடை ஏன் எடுக்கணும் இல்லை எடுக்க வேண்டாம்னு காரணங்கள் நிறைய தோணும். பணத்தை இழந்துடுவோமோன்றதை விட எங்கே ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற பயம் அதிகமாகி அந்த ட்ரேடை எடுப்பீங்க. இல்லைனா ஆப்போசிட்டாக யோசித்து அந்த ட்ரேடை எடுக்க மாட்டீங்க. எப்படியா இருந்தாலும் நம்மளோட மைண்ட் ஒரு நிலையில் இருக்காது. கன்சிஸ்டன்ட் வெற்றிகள் வராது. எட்ஜ் அப்படின்றது நம்ம வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றத காட்டுறது தான். தொடர் வெற்றின்றது ஒரு ட்ரேட் எடுக்கிறப்போ இது ஒர்க் ஆகும்னு நம்புறதோ ஒர்க் ஆகுமான்னு சந்தேகப்படுறதோ இல்லை. ஒர்க் ஆகுன்றதுக்கான காரணங்களை தேடுறது இல்லைன்றத நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கணும். நீங்கள் தேட வேண்டிய ஒரே காரணம் உங்கள் செட்டப்க்கு இந்த ட்ரேட் ஒத்து வருமானது மட்டும்தான். இதை தவிர மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது சீரற்றதாக மாறிடும். அப்போது எது ஒர்க் ஆகும் எது ஆகாதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. கான்ஃபிடன்ஸ் வராது. கண்டிப்பாக பயம் வரும். எங்கே ஒரு சீரற்ற சம்பந்தமில்லாத ரிசல்ட்ஸ் வருமோன்னு நினைப்போம். ஆனால் அந்த சூழ்நிலையை உருவாக்கினதே நாம தான்னு உணராமலே போயிடுவோம். எட்ஜுன்றது ஒன்றை விட இன்னொரு விஷயம் நடக்க அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தான்னு புரிஞ்சுதுன்னா, வெற்றி தோல்விக்கிடையில் ஒரு சீரற்ற பங்கீடு இருக்குன்னு புரிஞ்சுதுன்னா நாம் ஏன் மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்க போகிறோம்? அதுக்கான அவசியமே இல்லை. இது எப்படின்னா, ஒரு 10 தடவை காசை சுண்டி போடுறோம். 10 தடவையும் டைல் வந்துடுச்சு. அடுத்தது தலை தான் விழுன்றதுக்கு ஆதாரமாக நம்ம விஷயங்கள் தேடுற மாதிரி தான். எவ்வளவு தூரம் தலை விழ வைக்க என்ன செய்யணும்னு யோசிச்சாலுமே 50% டைல் விழ வாய்ப்பு இருக்குன்றத நாம் மறுக்க முடியாது. அதே போல் ஒரு ட்ரேட் ஒர்க் ஆகுமா இல்லையான்றது நாம் எவ்வளவு ஆதாரத்தை திரட்டினாலும் ஒரே ஒரு ட்ரேடர் உலகத்தோட மூலையில் எங்கே இருந்தாலும் போதும் நீங்கள் நினச்சதையெல்லாம் மாற்றுறதுக்கு. இதுக்கு போய் ஏன் கவலைப்படணும்?
மார்க்கெட் சரியான ஒரு எட்ஜ் கொடுத்தா ரிஸ்கை டிஃபைன் பண்ணிட்டு ட்ரேடை எடுத்துடணும். ஒவ்வொரு மொமெண்ட்டும் மார்க்கெட்டில் தனித்துவமானது. தனித்துவம்னா என்ன? உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் இல்லாத ஒரு புது விஷயம். இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சாலும் நம்ம மைண்டுக்கு நடைமுறையில் புரியறது இல்லை. ஏன்னா மூளையோட இயல்பே ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சுக்கிறது தான். இதுதான் உலகத்தை குறித்த நம்ம பார்வையையும் உலகத்தோட உண்மையான இயல்பையும் முரண்பட வைக்குது. வெளிப்புற சூழ்நிலையில் எந்த இரண்டு விஷயமும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை. அதுக்கு ஒவ்வொரு அணுவும் கூட அதே நிலையில் இருக்கணும். இது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனாலும் நம்ம மூளையோட இயல்புபடி இப்போ நடக்கிற ஒரு விஷயத்த ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தோட தொடர்பு படுத்தி தான் பார்க்கும். ஆனால் ஒவ்வொரு மொமெண்ட்டும் மற்றது மாதிரி இல்லைன்னா எதுக்காக நாம் தெரிஞ்சிக்க முயலணும்? தெரிஞ்சிக்கணும்னு நாம் முயற்சி பண்ணுறதே நாம் சரியாக இருக்கணுன்றதுக்கான ஒரு முயற்சி தான். அதுக்காக மார்க்கெட் எப்படி போகணும்னு கணிக்கக்கூட கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி இல்லை. கணிக்கலாம். ஆனால் அப்படி கணிச்சு அது மாதிரியே மார்க்கெட் போச்சுன்னா அடுத்த தடவையும் அதையே தான் ட்ரை பண்ணுவோம். அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பம். அடுத்தது உங்கள் மைண்ட் அதே போலையான பேட்டர்ன்ஸ் சூழ்நிலைகளை தேட ஆரம்பிக்கும். அதே போல் சூழ்நிலை அமையும் போது ஏற்கனவே நடந்த மாதிரி தான் இப்போவும் நடக்கும்னு மைண்ட் நம்பும். ஆனால் மார்க்கெட்டோட கண்ணோட்டத்தில் இந்த ரெண்டு சூழ்நிலையும் ஒன்று கிடையாது. அப்போது நீங்கள் நினச்சதுக்கு நேர்மாறாக மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். பெஸ்ட் ட்ரேடர்ஸ் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு ட்ரேடும் தனித்துவமானதுன்னு புரிஞ்சு சரியாக லாபம் பார்ப்பாங்க. ஆனால் இதுக்காக அவங்க மைண்டை ட்ரெயின் பண்ணுறதுக்குள்ள பல தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க. கடைசியாக தான் தனித்துவத்தை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டு சக்ஸஸ் ஆகியிருப்பாங்க. இந்த தனித்துவத்தை நீங்கள் முழுசாக நம்புனீங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்திக்கிற மூளையோட இயல்பை நாம் மாற்றலாம். உண்மையாகவே இதை நம்புனீங்கன்னா உங்கள் மூளைக்கு தொடர்பு படுத்திக்க எதுவுமே இருக்காது. எல்லாமே புதுசாகவும் தனித்துவமாகவுமே தெரியும். எவ்வளவு ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்புறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் மூளை தொடர்பு படுத்தி பார்க்கறத நிறுத்தும். இந்த தொடர்புகள் குறைய குறைய நம்ம மைண்ட் திறந்த நிலையில் இருக்கும். மார்க்கெட் கொடுக்குற எந்த இன்ஃபர்மேஷனையும் முழுசாக உள்வாங்கிக்கும். மார்க்கெட்டில் உள்ள மனநிலை சார்ந்த நடப்புகளை நீங்கள் முழுசாக ஏற்றுக்கும் போது ட்ரேடிங்கில் உங்கள் ரிஸ்கையும் முழுசாக ஏற்றுக்குவீங்க. ரிஸ்கை ஏற்றுக்கும் போது மார்க்கெட்டை பயம் இல்லாமல் பார்ப்பீங்க. வலியோட தொடர்பு படுத்தாமல் மார்க்கெட்டை பார்க்கும்போது நீங்கள் தவிர்க்கிறதுக்கோ உங்களை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கோ கூடிய தகவல்கள் மார்க்கெட்டில் இருக்காது. அப்போது எல்லா தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே. எதுவுமே தவிர்க்கப்படாது. அப்போ இருக்கிற அத்தனை சாத்தியமான விஷயங்களும் உங்கள் மைண்டுக்கு தெரிய வரும். திறந்த நிலையில் இருக்கிற மைண்ட் அதை சரியாக பார்க்கவும் எட்ஜஸ் இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணவும் உதவும். ஏற்கனவே எனக்கு என்ன நடக்கும்னு தெரியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது எதுவும் சாத்தியமில்லை. அடுத்தது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்ற மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா மார்க்கெட் கொடுக்குற தகவல்களை சரியான விதத்தில் புரிஞ்சிக்க தயாராக இருப்பீங்க. இந்த கட்டத்தில் ஜோனுக்குள்ளே என்ட்ராக உங்கள் மைண்ட் தயாராக இருக்கும். நீங்களும் ஆப்பர்ச்சுனிட்டியோட ஃப்ளோவில் இருப்பீங்க. சாப்டர் 8 டக்ளஸ் சொன்ன விஷயங்களை ரொம்ப விரிவாக இந்த பதிவில் பார்த்துருக்கோம். சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அதை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். நன்றி.